லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த பொழுது தம்முடைய சீசர்களை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத காண்பீர்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடிய நாவில் ஒரு வார்த்தை சுயம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் இதை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓசன்னா என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கர்த்தாவே இப்பொழுது ரட்சியும். நான் இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணின ஓசன்னா பிரசங்கம் அல்ல இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிற பிரசங்கம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் ஒரு ராயல் என்ட்ரிய இந்த காலத்தில் அவர் நடத்துகிறார். ராயல் என்ட்ரி. நீங்கள் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சகரியா, எலிசபெத் எருசலேமின் தேவாலயத்தில் தூபம் காட்டுகிறவர்களாக கர்த்தருடைய பணியை ஜெருசலேமிலே செய்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது. மறுபடி இந்த எருசலேமினுடைய காரியங்களை குறித்து இயேசு தன்னுடைய வாழ்வில், தன்னுடைய ஊழியத்தில் எருசலேமிலே சஞ்சரித்த எருசலேமை குறித்து லூக்கா 12, 13, 14 ஆகிய அதிகாரங்களில் எருசலேமுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பை குறித்து லூக்கா என்கிற எழுத்தாளன் வர்ணிக்கிறார். நான் முகவுரையாக சொன்னேன், the royal entry of Jerusalem. ஒரு ராயல் என்ட்ரிக்காக ஜெருசலேமுக்கு இயேசு பவனியாக வரக்கூடியதை உங்களுக்கு முகவுரையாக சொன்னேன். எருசலேம் இசைவனிப்பான ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளே ஒருவர் பிரவேசிப்பதற்கு, தன்னுடைய பிதாவினுடைய திட்டத்தை, தீர்மானத்தை, சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ராயல் என்ட்ரிக்காக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகுகிறார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலை என்னும் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்து தன் சீசர்கள், தன்னோடு கூட நடந்த சீசர்கள், தன்னுடைய ஊழியத்திலே அற்புதத்தை லைவாக கண்டவர்கள், சில இடத்திலே ஊழியர்களை கரெக்ட் பண்ணினவர், சில இடங்களை அவர்களை தட்டி கொடுத்தவர், சில இடங்களில் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர் 2 பேரை கூப்பிடுகிறார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். உங்களுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் நல்லா தெரியும். இப்போ நான் அங்கே எல்லாம் விவரிக்கலை. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, ஒரு கழுதைக்குள்ள 5 சுபாவம். என்ன சுபாவம்? 5 கேரக்டரை உங்களுக்கு இந்த காலையிலே கொண்டு வர போகிறேன். இது உண்மையாக நீங்கள் தேவ சமூகத்தில் எனக்கென்று ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இங்கிருந்து போக சொல்ல நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஒன்று, இந்த கழுதை
நம்மளை மாதிரி பேசாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை மாதிரி இந்த கழுதை என்ன செய்யாது? பேசாது. எந்த கழுதை இப்ப நம்ம படிக்க போறோம்? இயேசுவை சுமந்த கழுதை. இந்த கழுதை முன்னடப்பார், பின்னடப்பார், சரீரத்தில் உள்ள வஸ்திரத்தை கூட எடுத்து போட்டாங்க, மரக்கிளைகளை எடுத்து கீழே போட்டாங்க. எல்லாரும் ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்தாங்க. ஒரு கழுதை எந்த பேச்சும் இல்லை, எந்த முறுமுறுப்பும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. இந்த கழுதைக்கு ஒரே வேலை, ஒருவரை சுமக்கக்கூடிய வேலை மட்டும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டை நான் படிக்க சொல்ல, பிலேயாமினுடைய கழுதை என்ன செய்ச்சு? பேசிச்சு. அது எப்படி பேசிச்சுன்னா, ஐயா, நான் உங்களை தூக்கி சுமந்த காலம் முதல் இன்னைக்கு வர என்றைக்காவது உம்முடைய சொல் பேச்சை கேட்காமல் நான் நடந்ததுண்டோ? எனக்கு முன்பதாக வெட்டின வாளை உடைய ஒரு தூதன் ஒரு ஸ்டெப் நீ எடுத்து முன் போக கூடாது என்று சொன்னாரே, அதற்கு கட்டுப்பட்டு நிற்கிறேன். நீர் என்னை அடித்தீர். பரிசுத்த வேதாகமத்தில் பேசும் கழுதை உண்டு, பேசாத கழுதை உண்டு. ஒருவேளை இந்த மைக்க உங்க கையில தந்தால், என்னை காட்டிலும் அடுக்குமொழியில், என்னை காட்டிலும் தமிழினுடைய ஆழமான காரியத்தை உங்களுக்கு பேச தெரியும் 100% நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனாகும் நான். ஆனால் இந்த காலையிலே இயேசுவ ஒரு கழுதை சுமந்துச்சு. அந்த கழுதை இயேசுவை தூக்கி சுமந்த முதல் இயேசு எருசலேமுக்கு என்ட்ரி, ராயல் என்ட்ரி நடத்த சொல்ல அது பேசவே இல்லை. கொஸ்டியன், கேள்வி. நம்ம வாய் வந்தது மாதிரி என்னதெல்லாம் பேசி எத்தனை குடும்பத்துக்கு இடரல், கணவனுக்கு இடரல், மனைவிக்கு இடரல், வேலை பார்த்த இடத்துல நாளை நீ வேலைக்கே வர வேண்டாம். நம்முடைய வாய் வந்தது போல பேசியதல்லவா. இன்னைக்கு கர்த்தராயிருக்கிற மேசியாவை சுமந்த கழுதை மௌனமாய் தன் பணியை மாத்திரம் செய்து தன் நேசரை ஜெருசலேமுக்கு ராயல் என்ட்ரிக்கு அது தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது. இந்த காலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற, மகனே மகளே, நீயும் இப்பொழுது யாரை சுமக்கிறாய்? இயேசுவை சுமக்கிறாய். நீங்களும் நானும் இயேசுவுக்காக அர்ப்பணித்த கழுதை. இந்த ஆண்டின் 3 மாதத்தை கடந்து விட்டோம். 4ஆம் மாதத்தில் லைவில் இருக்கிறோம். இந்த காலையிலே நம்ம எவ்வளவு பேசுகிறோம் தெரியுமா? எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு வேற வேதனைப்படுத்துகிறோம், எத்தனை உறவுகளை நம்ம இந்த காலத்தில் இழந்திருக்கோம் தெரியுமா? ஆனால் இயேசுவை சுமந்த கழுதை பேசாமல் தன் பணியை சரியாக செய்து முடித்தது. 2, இந்த கழுதையினுடைய சுபாவம் சாந்தமான கழுதை. எங்க ஊர்ல சர்ச்சிலையும் கோவிலையும் பண்டிகை காலம் வரும். அப்பொழுது யானைய, ஒரு 5-6 யானைய ஊர்வலத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த யானைக்கு திடீரென்று ஆள் கூட்டத்தை பார்க்க சொல்ல அது மதம் இழகிவிடும். அந்த ஃபெஸ்டிவல்லையே அது இல்லாமல் ஆக்கிவிடும். நீங்க டிவி சேனல்ல பார்த்திருப்பீங்க. நீங்க வளர்க்க
வளர்க்கிற ஆடுகள் மாடுகள் சில நேரத்தில் என்ன செய்யும்? அது பதறும். அது தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி கட்டை அவிழ்த்து ஓடும். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவை சுமந்த கழுத அமைதலாய், மௌனமாய், சாந்தமாய் இயேசுவை சுமந்து சென்றது. பைபிள் ஒரு வசனம் உண்டு, உங்க சாந்த குணம் எல்லாரும் தெரியணுமா? நீங்க யாரை சுமக்கிறீங்க? நீங்க யாரு? நான் யாரு? கழுத. இந்த காலையில இந்த வசனம் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சிச்சு. இயேசுவை சுமந்த கழுதை என்ன ரொம்ப பாடம் படிப்பிச்சிச்சு. நம்மளை யாராவது ஒன்று முறைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 4 சொல்லாம வரமாட்டோம். அதில் சாடக்கையாவது 2 சொல்லாம நம்ம வரமாட்டோம். இந்த காலையிலே ஒரு ஓசன்னாவை கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஹோலி வீக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். சபைகிட்ட கேட்கிறாரு, சபையே, நீ இயேசுவை சுமந்த கழுதையாக இயேசுவை சுமக்கிறேன் என்று ப்ரௌடாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்கிட்ட இயேசுவை சுமந்த கழுதையினுடைய சாந்தம் இல்லை. 3, இந்த கழுதையை குடிச்சு கற்றுக்கொண்ட பொழுது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தது, இது யாருக்கும் வேண்டாத கழுதை. ஹலோ, இது யாருக்கும் வேண்டாம். நம்ம வீட்டில் என்னதெல்லாம் வளர்க்க பிரயாசப்படுவோம்? பொம்மரிய நாய், அல்சிசன், அடுத்தது லேபு. மாடு வாங்கின நாடன் மாடு வாங்க மாட்டீங்க. என்ன மாடு? அப்ப ஜெர்சி. என்னென்ன பால் அதிகம் தருகிற பசுக்களை நாம் வாங்குவோம். ஆடு என்றால் எத்தனை குட்டி கூடுதல் போடணும் கேட்டு வாங்குவோம். இங்க இருக்கிற யாரும் என்னுடைய இந்த ஊழியத்தில் 27வது ஆண்டுக்குள் படியெடுத்து வைக்கும் பொழுது யார் வீட்டிலையும் என்ன வளர்க்கல? கழுத வளர்க்கல. உங்களுக்கு யாருக்கும் கழுத வேண்டாம். ஆனா நான் பிரசங்கிக்கிற எங்க அப்பாவுக்கு கழுத வேணும். யூ திங்க், சிந்திங்க. யாருக்கும் வேண்டாதது எங்க ராஜாதி ராஜாவுக்கு வேணும். இந்த ஊர்ல உங்களை யாருக்கும் வேண்டாம். வாயாடி, வீடை கெடுக்கிறவன், குடும்பத்தை கலகம் பண்ணுகிறவன், ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டான், உங்களை எங்க அப்பாவுக்கு வேணும். ராஜனை நான் நிற்கிற டயோசிஸுக்கு வேண்டாமா இருந்தது. ஆனா ராஜனை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று பரலோகம் கண்டிச்சு. ஆமென். இந்த நல்ல காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். யாருக்கு வேண்டாத கழுத யாருக்கு வேணும்? எங்க அப்பாவுக்கு வேணும். இன்னைக்கு நீங்க யாருக்கு வேண்டாதவர்களாய், நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. மட்டனுக்கு போடுகிற கருகப்பலைக்கும் சாம்பாருக்கு போடுகிற கருகப்பலைக்கு 2 வித்தியாசம் இருக்கிறது. மட்டனுக்கு போட்டா நீங்க அந்த கருகப்பலை என்ன செய்வீங்க? சூப்புவீங்க. ஆனால் சாம்பாருக்கு போடுறத ஓரங்கட்டி வைப்பீங்க. இன்னைக்கு சாம்பாருக்கு போட்ட கருகப்பலையை போல எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டீர்களா? ஆனால் இந்த கழுதையை இயேசுவுக்கு தேவை. இந்த கழுதையை இயேசுவுக்கு தேவை. இந்த காலையிலே ஒன்று சிந்திப்போமா? யாருக்கும் வேண்டாத ஒரு கழுதையை எங்க இயேசப்பாவுக்கு தேவைப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. 4
ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க பல தெய்வத்தை தேடி போனீர்கள், பல தெய்வத்துக்கிட்ட உங்களுக்குள்ள கஷ்டத்தை எல்லாம் சொன்னீங்க. உங்க கஷ்டத்தை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. அதுக்கு ரெமிடி உண்டாகல, பதில் கிடைக்கல. அந்த கஷ்டத்திலிருந்து கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது ஒருவரும் ஒரு நாளும் ஏறிராத உங்க வாழ்விலே ஒரு கழுதையாக தேவனுக்குள் உங்களை ஒப்பு கொடுத்த பொழுது உங்க வாழ்விலே ஒருவர் உங்களோடு பயணிக்கிறார். அவரை தூக்கி சுமப்பதற்கு தயாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருக்கும் பொழுது அடிமையப்பட்ட ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவனிடத்திலே 10 கட்டளைகளை கர்த்தர் அவன் கையிலே கொடுத்தார். கொடுக்கும் பொழுது ஆணித்தரமாய் சொன்னார், மேலே வானத்தில், கீழே பூமியில், பூமிக்கடியில் தண்ணீரில் என்னையன்றி வேறொரு தெய்வம் இல்லை. ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையில ஒரு நேசரை சுமந்தேங்கன்னு சொன்னா லைஃப் ஸ்டைல் மாறும். ஆமென், அல்லேலூயா. 5 கட்டப்பட்ட கழுதை. என்ன கழுதை? கட்டப்பட்ட கழுதை. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எங்கெல்லாமோ கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம சர்ச்சில் ரொம்ப பேருக்குள்ள ஒரு பெரிய பயங்கர பாரமாகும். நீங்கள் கடத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், தகாத உறவில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், விட முடியாத சில காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், சில வியாதிகளில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், சில உபத்திரவத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு 2 சீஷர்களை, எத்தனை பேரை? நான் இப்ப அந்த பைபிள் போர்ஷன் ஒண்ணுமே உங்கள்கிட்ட தொட்டே எடுக்கல. இது நீங்க வழக்கமாய் பேசி பேசி தழும்பிச்சு உங்க மண்டையில அடிச்சு ஆணித்தரமா பதிஞ்சிருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக என்கிட்ட சொன்னார், நீ அங்கெல்லாம் போக வேண்டாப்பா, இந்த 5க்குள்ள நின்று இந்த ஜனத்துக்கு பேசு. இந்த காலையிலே அந்த கழுதை இருவழியில் சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. அந்த கழுதையினுடைய 5 கேரக்டரை உங்களுக்கு தெளிவாக உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது. கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது ஒருவர் வந்து கேட்டார், ஏன் இந்த கழுதையை அவுக்குறீங்க? அதுவரை இந்த கழுதை யாருக்கு வேண்டாம். ஆனால் கட்டவிழ்த்தால் ஸ்ட்ரகிள் உண்டு, பிரச்சனை வரும். இயேசு போக சொல்லையே சொல்லிவிட்டாரு. மலையாள பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, இது இயேசுவிന് ഇതിനെ കൊണ്ട് ആവശ്യമുണ്ട്. தமிழ் வேதாகமத்தில் இந்த பகுதியை வாசிக்க சொல்ல நான் இது 2 இன்னைக்கு காலையில் 2 ஒப்பிட்டு வாசித்துட்டாக இதுக்குள்ள நிற்கிறேன். தமிழ் வேதாகமத்தில் என்ன சொல்லுதுன்னா, இது இயேசுவுக்கு வேண்டும்னு சொல்லிருங்க, விட்டுருவாங்க. மலையாள பைபிள்ல യേശുവിന് ഈ കഴുതയെ ആവശ്യമുണ്ട്. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, உங்களையும் என்னையும் இயேசுவுக்கு தேவை இருக்கிறது. ஒன்று மலையாளத்தில் சொல்லிடுங்க, இயேசுவிന് നിങ്ങളെ കുറിച്ച് ആവശ്യമുണ്ട്. ஆமென். இந்த நல்ல காலையிலே அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா சீசர்களே இந்த கழுதையை உங்களுக்கு என்ன செய்திருவாங்க? விட்டுருவாங்க. நான் அதை வாசிக்க சொல்ல எனக்கு அடுத்த 2-3 காரியம் கூடி சந்தேகம் எழும்பிச்சு.
இயேசு கிட்ட கொண்டு வர சொல்ல இது குளிக்க வச்சாங்களா? இப்போ நம்ம எல்லாம் வீட்டிலேருந்து வர சொல்ல எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சிருந்ததுக்குள்ளே வந்திருக்கணும். ஸ்ப்ரே அடித்தாங்களா? அத்தர் பூசினாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்களெல்லாம் நாயை வளர்க்க சொல்ல நாய்க்குள்ள ஒரு ஸ்மெல் உண்டு. நீங்கள் பூனையை வளர்த்துறீங்கன்னா பூனைக்கு ஒரு ஸ்மெல் உண்டு. நீங்கள் ஒரு பசுமாடை வளர்க்க சொல்ல அதனுடைய பேட் ஸ்மெல் உண்டு. அதை விட செம்மறியாடை நீங்கள் வளர்த்துனீங்கன்னா அதுக்கும் ஒரு என்னது இருக்கு? பேட் ஸ்மெல் இருக்கு. அப்போ கழுதைக்கும் என்னது இருக்கு? ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு, ஒரு துர்நாற்றம் இருக்கிறது. இதை குளிக்க வச்சாங்களா? இதுக்கு அத்தர் பூசினாங்களா? இதுக்கு செண்டடிச்சாங்களா? ஒன்றும் நான் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசிக்க எனக்கு ஒன்றும் பிடி கிடைக்கல. நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையோடு சஞ்சரிக்கிற ஒருவராகும். நீதிமானை அல்ல, நான் பாவியையே ரட்சிக்க இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். ஆமென். அந்த துர்நாற்றம் எடுத்த அந்த கழுதைக்கு மேல என் ராஜா பவனி வந்தார். முன்னடப்போர் பின்னடப்போர், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒருவிதம் கழுதையினுடைய கேரக்டர் நீங்க பிடிச்சு வச்சிருப்பீங்கன்னு நான் ஆவிக்குள் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு நிதானமாய் இந்த உள்ளான மனுஷங்கிட்ட நீங்க கேட்கணும், இந்த கழுதையினுடைய ஏதாகிலும் நல்ல சுபாவங்கள் என்கிட்ட இருக்க ஆண்டவரே? இந்த கழுதைக்குள்ள நல்ல சுபாவம் என்கிட்ட இருக்க ஆண்டவரே. ஆனால் இந்த கழுதையை மீட்டெடுக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் உங்க வசனத்தை பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. இதுவரை உங்களை வாசிக்க வைக்கல. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளின் முதற் பேரான சகல மீட்டுக் கொள்வாயாக. எல்லாரும் கவனிக்கணும். ஒரு கழுதையின் தலையிட்ட எண்ணத்தினாலதான் மீட்டுக் கொள்ளணும். ஆட்டுக்குட்டியானவரால் மீட்டுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில 430 வருஷம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமை. அந்த நாளை நினைவு கூறும்படிக்காக, அந்த நாளை நினைவு கூறும்படிக்காக யூதர்கள் எங்கிருந்தாலும் அவர் ராயல் என்ட்ரிக்காக புறப்பட்ட இயேசுவை போல எருசலேமுக்கு வரணும். நான் இப்போ ஒரு கணக்கு உங்களை படிப்பிக்க போறேன். கேரளாவில் கொச்சின்ல யூதர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் கொச்சின்ல வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறது. இப்பவும் அவர்களுடைய சுனகோக் என்று சொல்லப்படுகிற சேப்பல் இங்கு கொச்சியில் இருக்கிறது. ஆனால் யூதனுக்கு 7 பண்டிகையில் எல்லா பண்டிகைக்கும் யூதர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்லுதேன். உலகத்தின் நானா பகுதியிலிருந்து எருசலேமுக்கு யூதர்கள் எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? 30 லட்சம் பேர் இந்த ஜெருசலேமுக்கு பஸ்காவை ஆசரிக்க வருவார்கள். ஏன் பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்றால், கவனமா கேளுங்க, ஏன் பஸ்காவை ஆசரிக்க வருகிறாங்கன்னா, நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், நாங்கள் அடிமையா இருந்தோம், எங்களை அடிமைத்தன வீட்டில இருந்து எங்களை கொண்டு வந்த ராஜா. இப்ப நான் பாயிண்ட்டுக்குள்ள வரேன். 30 லட்சம் பேர்
இந்த பஸ்காவை ராயல் என்ட்ரி என்று சொல்லப்படுகிற இயேசு புறப்பட்டு வந்த எருசலேமுக்கு வருவாங்க. ஆனால் பலி செலுத்துவதற்கு அவங்க கொண்டு வருகிற ஆடுகள் எண்ணிக்கை 2.5 லட்சம். எத்தனை லட்சம்? இன்னைக்கு காலையில் இருந்துச்சு அழகா ஸ்டைல் அந்த பைபிளை என்ன செய்தோம், இந்த கச்சத்தில் மாட்டணும். சகோதரிமார் அதை விட ஒரு ஸ்டைலு இதை இப்படி பிடிச்சோம், இந்த கையை வீசி அப்பா ஸ்பீடா எங்க வந்துட்டோம். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்திருந்திருப்பீர்கள் என்றால் நீங்க வர சொல்ல கொஞ்சம் பணம் குறைவுள்ளவன் ஒரு புறா குஞ்சு 2 புறா குஞ்சையும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க ஒரு ஆடையும் பிடிச்சிட்டு தான் இதுக்குள்ள வர முடியும். நினைவு கூறுதலின் பண்டிகை. என்ன பண்டிகை? ஐயோ, என் ராஜாதி ராஜா குதிரையை தேர்ந்தெடுக்கல. அன்னைக்கு காலத்தில் இருந்த மற்ற எந்த மிருகங்களை தேர்ந்தெடுக்கல. ஒரு கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு மட்டும்தான் மீட்டுக் கொள்ள முடியும். அந்த ஆழமான சத்தியத்தை பிதாவாகிய தேவனோடு இந்த சத்திய தெய்வத்தோடு கூட இருக்கும் பொழுது, செல்ல பிள்ளையாய் இருக்கும் பொழுது குமாரனுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். சகரியா 9:9 நமக்கு ஒரு ராஜா, நமக்கு ஒரு மேசியா கழுத மேல, கழுத குட்டி மேல ஏறி வருவார். ஆனால் அதுக்கெல்லாம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே 40 பகல் 40 இரவு இருமுறை கர்த்தர் பாதத்தில் காத்திருந்த பொழுது மோசே கிட்ட வெளிப்படுத்தி கொடுத்தாரு. கழுதைய மீட்கணும்னா, தலையிட்ட மீட்கணும்னா ஆட்டுக்குட்டி வேணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன வேணும்? அந்த ஆட்டுக்குட்டி தான் பெத்லகேமில் பிறந்தவர், நாசரேத்தில் வளர்ந்தவர், கோல்கதாவிலே தன்னுடைய கடைசி ஜீவனை விட்டவர். ஆட்டுக்குட்டி எதால் மீட்கப்பட வேண்டும்? கழுதையின் தலையீற்றினால் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். அந்த கழுதையினுடைய ஃபுல் கேரக்டர் தான் இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு விளம்பி கொடுத்தேன். கவனமா கேட்கிறீங்களா? இந்த காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை ஒருவர் மீட்டிருக்கிறார், உங்களை ஒருவர் ரட்சித்திருக்கிறார், உங்களை கடைசி சொட்டு இரத்தம் வரை உங்களுக்காய் சிந்திருக்கிறார். இப்போ கழுதைக்குள்ள இயேசு பவனி போருகிறத உங்களுக்கு விளக்க போறேன். இப்ப கழுதை எல்லாம் ரெடி ஆயிட்டு பவனிக்கு எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க. இப்போ ராயல் என்ட்ரி. என்ன என்ட்ரி? ஜெருசலேமுக்கு ஒரு ராயல் என்ட்ரி. ராஜாதி ராஜாவாய், சர்வசேனையின் அதிபதியாய், காக்கும் தேவனாய், மீட்கும் தேவனாய், ரட்சிக்கும் தேவனாய், இப்போ கழுத மேல இயேசு. பயணம் இப்ப எங்க? கொஞ்சம் பிடிச்சு வாங்கணும். ராயல் என்ட்ரி. ஜெருசலேமுக்காக இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். முன்னடப்போர், பின்னடப்போர். யூதருடைய ராஜா இயேசுவே ஓசன்னா, இப்பொழுது ரட்சியும் என்று இப்போ இயேசுவை எங்க கொண்டு விட்டுட்டாங்கன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு முன்ன கொண்டு வந்து இந்த பிரயாணம் நிறைவடைகிறது. எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? நிறைவடைகிறது. நிறைவில் இயேசு எருசலேமின் தேவாலயத்தை பார்த்து அழுதார். இன்னைக்கு நம்முடைய தேவாலயத்தின் மக்களை பார்த்து, மக்களின் சுபாவத்தை பார்த்து, மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து, மக்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து, மக்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஆண்டின் ஆரம்பத்தில் பெரிய தரிசனம், பெரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த 40 நாள் உங்களை கூப்பிட்டேனே, எத்தனை பேர்
இந்த 40 நாள் அளவும் கர்த்தர் பாதத்தில் வேதத்தை கேட்க வந்தீங்க, ஜெபிக்க வந்தீங்க, உபவசிக்க வந்தீங்க என்று அவர் எருசலேமின் தேவாலயத்தை பார்த்து அழுதது போல என் சபை மக்களே உங்களை பார்த்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். இப்ப தேவாலயத்தில் ஒரு நல்ல சாட்டை எடுத்தாரு. என்ன எடுத்தாரு? சாட்டை எடுத்தாரு. எருசலேமின் நோ என்ட்ரியாக இருந்தவர் ராயல் என்ட்ரியாக எருசலேமின் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். விக்கிறவனையும், அடுத்து சொல்லுங்க, விக்கிறவனையும் கொள்ளுகிறவனையும் சாட்டை எடுத்து அடித்து அவர் லூக்கா 19:45 என்ன சொல்றாரு? வாசிக்க பார்ப்போம். பின்னும் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே என்ன செய்தாரு? துரத்த தொடங்கினார். அடுத்த வசனம், என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதை நீங்களோ கள்ளர் குகையாக்கினீர்கள். சகோதரா, சகோதரி, இந்த தேவாலயத்தை கள்ளர் குகைகள் ஆக்குவதற்கு இயேசுவும் முற்பட மாட்டாரு, போதிக்கிற உங்க போதகரும் அதற்கு விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால் உங்க ஆலயம் எதற்கு உங்களுக்கு பயன்படுகிறது? பிசினஸ் பண்ணதுக்கா? இல்லை ஊர்ல நல்ல சர்ச்சுக்கு போன நல்ல கிரெடிட்டை வச்சுக்கிடுவாங்கண்ணா? கல்யாணம் நடத்துவதற்கா? மரித்தால் அடக்கம் பண்ணுகிற ஒரு கூட்டமா? இல்லை, தேவனுடைய ஆலயம் எல்லாருக்கும் என்ன ஆலயம்? ஜெப ஆலயம். இயேசு எருசலேமை பார்த்து அழுதார், ஆலயத்தை பார்த்து அழுதார். இன்னைக்கு ஆலயத்தில் 8:30 8:20 வரணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் மென்ஷன் பண்ணினேன். ஒருவேளை உங்களுக்கு டிராஃபிக் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வீட்டில் பல சுமைகள் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ராஜன் பாஸ்டரை கதிரவன் காலனிக்கும் வேம்பநல்லூருக்கும் மட்டும் தெரிந்த இவன் உண்மையாக கர்த்தருக்காக ஓடினான், நேரத்தை கர்த்தருக்கென்று செலவழித்தான். இன்னைக்கு இந்த தேசம் அறியத்தக்க விதத்தில், ஊர் அறியத்தக்க விதத்தில் இப்படி ஒரு ஊழியக்காரன் இந்த ஊர்ல உண்டு என்பதை அநேகருக்கு தெரிவிக்க பண்ணும்படிக்காக கர்த்தர் செய்ததற்கு காரணம், நான் என் தேவனை ஆராதிக்கிற நேரத்தை, நான் என் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற நேரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த பொழுது அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் தந்து உங்க மத்தியில் என்னை வைத்திருக்கிறார். அதனால் சபைக்கிட்ட ஒரு கேள்வி, சபையே, நீங்கள் ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற நாட்டம், ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம், ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற உங்க அன்பு, நேசம், பாசம் எங்கே இருக்கிறது என்று ஒன்று அனலைஸ் பண்ணி ஒரு கிரேட் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணனேன். இயேசு என்ன எடுக்க வைக்க கூடாது, உங்களுக்கு எனக்கும் சாட்டை எடுக்க வைக்க கூடாது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நல்லா நம்புகிறேன். நம்ம ஆட்களுக்கு வயலுக்கு வேலை வந்த சர்ச்சுக்கு வர மாட்டோம், கிராம்புக்கு பூ எடுத்தா எங்க வரமாட்டோம். குடும்பத்தில் நல்ல காரியம் நடந்துச்சுன்னா குடும்பக்காரன் ஜீவனை விடுவான். உங்க கூட நீங்க அழுத இடத்துல உங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரனும் சகோதரியும் உன் போதகர் தான் உனக்கு அழுதாங்கன்னு மறக்க கூடாது. நீ உபவசித்த நேரத்தில் உன் கூட சாப்பிடாம தண்ணி குடிக்காம உன் கூட கைகோர்த்து ஜெபம் பண்ணினது உன் சபை என்பதை நீ மறந்து விடக்கூடாது. அநேக காரியங்களுக்கு மருத்துவர்கள் முடியாது என்று சொன்ன ஸ்தானத்தில், உறவுகள் முடியாது என்ற ஸ்தானத்தில் பயப்படாதே,
நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி உங்கூட தோள் கொடுத்து நடந்த தெய்வத்தை நீ மறந்தாய் அல்லவா? இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, நான் யாரையெல்லாம் யார் சரீரத்தில் எல்லாம் இந்த கழுதையை போல என்ன சுமந்தாங்களோ நான் இன்னைக்கு வர அவங்கள கைவிடுவதில்லை. இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. பெரும்பாலானவருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருந்தது. பெரும்பாலானவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. பெரும்பாலானவர்களை உங்களை ஒரு டீ வாங்கி கூட தருவதற்கு ஒருவர் இல்லாமல் இருந்தாரு. இன்னைக்கு இந்த கையை உங்க கையை நிறைய ஆசீர்வதித்தாரு. உங்க கையை தாராளமா ஆசீர்வதித்தாரு. நீங்க ஆண்டவருக்கு என்று கொடுத்தீங்க. அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு இது காண்கிற இந்த சகலமும். இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறாரு, இயேசுவை சுமந்த ஒரு கழுதையை போல என்னுடைய கேரக்டர்ல, சுபாவத்தில், ஒரு டெடிகேஷன்ல என்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவரை ஆசைப்படுகிறேன். அதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். அதற்கு என்னை தாழ்த்துகிறேன். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து போனார். அடுத்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க பார்க்க சொல்ல, அவர் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தன்னுடைய இந்த உலகத்தினுடைய உடம்புல, சரீரத்தில் கடைசி மணித்துளிகள், கடைசி மணித்துளிகள் அவர் அழுதவர். கெத்செமனையிலும் அழுதார். ஏன் அவர் அழ வேண்டும்? ஏன் அவர் அழ வேண்டும்? அதனுடைய மீதி பகுதியை நாம் அடுத்த நாட்களில் அந்தந்த நாளுக்குரிய அந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். திஸ் வீக், ஹோலி வீக், இந்த வாரம் ஒரு பரிசுத்தமான வாரம். எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் வேண்டான்னு வைக்கணுமோ, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போகணும். பவுல் சொல்லுகிறான், நான் இயேசுவை தரித்திருக்கிறேன். பவுல் திருப்பி சொல்லுகிறான், என்னை, இயேசுவை பின்பற்றி வருவதற்கு நீங்கள் என்னையும் பின்பற்றுங்கள். நான் அவ்வளவுத்துக்குள்ளாக என்னை முழுமையாய் அர்ப்பணித்தேன். அதனால் ஒரு புது தரிசனத்தோடு இந்த 5 சுபாவம் உள்ளவர்களாய், கழுதையின் 5 சுபாவம் உள்ளவர்களாய் நீங்கள் கர்த்தருக்கென்று புறப்பட்டு போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைக்கு உங்களை முழுமையாய் சமர்ப்பியுங்கள். இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா உன்னதரும் உயர்ந்தவரும் அழகில் சிறந்தவரும் தாங்குகிறவரும் தப்புவிக்கிறவருமாய் நல்ல ஆண்டவரே, வார்த்தையின்படி நாங்கள் எங்களை சமர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஜனத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்து சென்றதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்துக்கு தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும், சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்திரத்துக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.